ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. ஜனநாயக நாட்டில் வாழ திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேட்டுக் கொண்டார். திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து தஞ்சையில் அவர் பரப்புரை மேற்கொண்டதை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னது போல ஜனநாயகமா சர்வாதிகாரமா பாசிசமா குடியரசாட்சியா என்பதை தீர்மானிக்கிற ஒரு போர்க்களத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அவர்கள் வெற்றி பெற்று விடலாம் என்ற மமதையில் தான் இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர், எத்தனையோ பிரதமர்கள் இந்த நாட்டிலே வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆணவம் பிடித்த நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் உதவிய தீராதி தீரர்கள் ரத்தமும் கண்ணீரும் சிந்தி உருவாக்கி கட்டி எழுப்பிய திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட இயக்கத்தை அழித்து ஒழித்து விட்டுத்தான் நான் மறுவேலை பார்ப்பேன் என்று ஊருக்கு வந்து பேசுகிறாரே, என்ன பண்பாடு? நான் நேரடியாகவே கேட்பேன். இனி அடுத்த முறை டெல்லி செல்கிற போது பிரதம அமைச்சரை நேருக்கு நேராக பார்க்கிற போது என்ன தைரியம் இருந்தால் எங்கள் திராவிட இயக்கத்தை அழித்து விடுவேன் என்று சொன்னீர்கள், அது உங்களுடைய ஆணவத்தை காட்டுகிறது என்று சொல்றேன். சில மாதங்களுக்கு முன்பு ஒரு கருத்தரங்கத்தை கூட்டினார்கள். இந்தியாவிலே இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகள், சனாதன சக்திகள் அவர்கள் சார்பிலே அந்த மாநாட்டை நடத்தினார்கள். அதிலே ஒரு பிரசுரத்தை, ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார்கள். அது 32 பக்கம் கொண்டது. அதிலே அவர் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், இனி வரப்போகிற சட்டம் இந்த அரசியல் சட்டம் அல்ல. இந்த அரசியல் சட்டத்தை தீயிட்டு கொளுத்திவிட்டு நாங்கள் புதிய மனுநீதி தர்மத்தையே நாங்கள் சட்டமாக கொண்டு வரப் போகிறோம். இனி டெல்லி தலைநகரம் கிடையாது இந்தியாவுக்கு. வாரணாசி தான் இந்தியாவுக்கு தலைநகராக இருக்கும். முஸ்லிம்களுக்கு வாக்குரிமையும் கிடையாது, ஓட்டுரிமையும் கிடையாது. இப்படி ஒரு தீர்மானத்தை அவர்கள் 32 பக்கத்தில் இதுதான் சனாதன சத்வத் என்கின்ற பிரகடனமாகும் என்று பகிரங்கமாக அறிவித்து விட்டார்கள். இதற்கு பிறகும் விழிப்புணர்வு கொள்ளாவிட்டால் நாம் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து, மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து ஜனநாயகத்தை காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.